டெய்லி பால் காய்ச்சும் போது நிறைய பால் ஆடை வந்து பால் மேல அப்படி படிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த ஆடையை எடுத்து வச்சு எப்படி நெய் உருக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பால் காய்ச்சினதும் அது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி பால் ஆடை மேலாக படிஞ்சிருக்கும். இந்த ஆடையை டெய்லி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வாரமா மார்னிங் ஈவினிங் 2 நேரம் எடுத்து வச்ச பால் ஆடைங்க. இதை ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு மிக்சி ஜார்ல போட்டு ஐஸ் வாட்டரை ஊற்றி நல்லா அடிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பால் ஆடையில இருந்து பட்டர் தனியா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை அடிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப பட்டர் தனியா வந்துருச்சு பாத்தீங்களா? இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பட்டரை பேன்ல போட்டு நல்லா சூடு பண்ணீங்கன்னா பட்டர் உருகி நெய் ஆகிற வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கிட்டே இருங்க. முருங்கை இலை இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை உருகி போட்டு இறக்கி வச்சிருங்க. முருங்கை இலை இல்லை அப்படின்னாக்கா 2-3 ஜீரகத்தை போட்டு பொரிய விட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு ஆறின பிறகு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அருமையான நெய் ரெடி ஆயிருங்க.